பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். எசேக்கியேல் 8:8ன்னு சொல்லும் பொழுது அநேகருக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் இந்த வசனம் அதிகமா நம்ம வாசிப்போம், நான் விசுவாசிக்கிறேன். எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அடிக்கடி வாசிக்கிற வசனங்கள் இந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை நான் அடிக்கடி தியானிப்பேன். அடிக்கடி இந்த வசனங்களை நான் என்ன செய்வேன்னா தியானிப்பேன். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வேத வசனம் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் முழுவதுமே நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தேவாலயத்தை குறித்து தானே ஒரு நமக்கு ஒரு செய்தியா, ஒரு என்ன சொல்றது, ஒரு மெசேஜ் மாதிரி தான் அந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா உணர்த்தப்படும். அப்படித்தான் இருக்குது. அத நான் இன்னைக்கு எசேக்கியேல் 8:8 நான் என்ன வாசிக்கிறேன் அப்படின்னா, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். எங்க துவாரமிட சொல்றார் அப்படின்னா, ஆண்டவர் தேவாலயத்துல ஒரு துவாரமிடுங்கிறாரு. துவாரமிடு. நான் சுவரிலே துவாரமிட்ட போது இது ஒரு வாசல் இருந்தது. அந்த வாசலுக்குள்ள போகும்போது அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அங்கே அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். சரி கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவாலயத்துல பழைய ஏற்பாடுன்னு அநேகர் சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் திருச்சபைகள்ல அநேக அருவருப்புகள் நடக்குது அப்படின்னு சொல்லி தேவன் வேதனைப்படுகிறார். எதுக்காக இந்த அருவருப்புகள் எல்லாம் தேவாலயத்துக்குள்ள கொண்டுட்டு வர்றாங்கன்னா, நம்ம போக போக அந்த மெசேஜ்களை நம்ம பார்ப்போம். பரிசுத்தமா தான் ஆலயத்துல எல்லாம் பரிசுத்தமா தான் ஆராதனைகள் எடுக்கப்பட்டுச்சு, தூய்மையா தான் ஆராதனைகள் எடுக்கப்பட்டுச்சு, தேவனுக்கு பயபக்தியோட தான் ஆராதனைகள் ஏறெடுக்கப்பட்டுச்சு. ஆனா வருகிற ஜெனரேஷன்ல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, அருவருப்புகள், தேவாலயத்துக்குள்ள அருவருப்புகளை கொண்டு போடுகிறார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. சரி, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உள்ளே போய் பார்த்த போது தூரம் விட்டு அந்த வாசல் வழியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவாலயத்திற்குள்ளாக போகிறார்கள். போகிற இடத்துல என்ன நடக்குதுன்னா, இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சுவரில சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தனன்னு சொல்லி போட்டிருக்கு. அங்க என்ன இருக்குன்னா, ஊரும் பிராணிகள், நரகலான விக்கிரகங்கள், சுரூபங்கள், இந்த மாதிரிப்பட்ட அசுத்தமான அருவருப்பான காரியங்களை எங்க கொண்டு வச்சிருக்கிறாங்கன்னா தேவாலயத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க. தேவாலயத்துல இதெல்லாம் கொண்டு வைக்கிறாங்களா? இப்ப உள்ளவங்க பெந்தேகோஸ்ட் சர்ச்சா இருக்கட்டும், எந்த சர்ச்சா இருக்கட்டுமே, இப்போ இந்த நரகலான விக்கிரகங்கள், சொரூபங்கள், அருவருப்பான ஊரும் பிராணிகள் இதெல்லாம் ஆலயத்துக்குள்ள இருக்கான்னு கேட்டா இருக்கு, இப்பவும் இருக்குது. அது எப்படின்னா, அதான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்தாருல, சொல்லிட்டேன். விக்கிரக ஆராதனை அப்படின்னா பொருளாசையத்தான் குறிக்குது. சரி சிஸ்டர், நீங்க இந்த வசனத்தை எங்களுக்கு எடுத்து காமிங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, வர்ற மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் போது அதுல உள்ள வார்த்தைகள் உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, விக்கிரக ஆராதனை எதற்கு? விக்கிரக ஆராதனை இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள விக்கிரக ஆராதனைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, விக்கிரக ஆராதனை இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். சாரி, ஆமா, 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை எல்லாம் நாங்க இப்ப பண்றது கிடையாதுங்க, நீங்க விக்கிரக ஆராதனை எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப உள்ள ஆலயங்கள்ல, இப்ப நடக்கிற ஊழியங்கள்ல, இப்ப நடக்கிற சபை ஆராதனைகள் எல்லாம் விக்கிரக ஆராதனைகள் நடக்கிறது. விக்கிரகங்களை வைத்து வழிபடுகிறார்கள் அப்படின்னு வேத வசனத்தை கொண்டு நான் அதிகாரப்பூர்வமாக பேசுவேன். 1 சாமுவேல் 15:23 இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறதா? முரட்டாட்டம்னா கீழ்ப்படியாதல். கீழ்ப்படுகிறது கிடையாது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. திருச்சபைகள்ல தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் கிடையாது. ஆனா நாங்க பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி, நாங்கெல்லாம் விசுவாசிகள், தேவனுக்காக உண்மையா வாழுகிறவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, கீழ்ப்படிதல்கள் இருக்காது.
கர்த்தர் ஒண்ணு சொல்லுவாரு திருச்சபைகள். நான் அதான் ஆவியானவருக்கு அடிக்கடி உணர்த்துகிற காரியங்கள் என்ன அப்படின்னா, ஊழியக்காரர்களை கொண்டு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் ஊழியக்காரர்களிடத்தில் சொல்லுகிறேன், அநேக காரியங்களை நான் ஊழியர்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். ஆனால் ஊழியர்கள் அதை மறைத்து ஜனங்களுக்கு எப்படி ஜனங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி எப்படி ஜனங்களை கொண்டு போகலாம் அப்படி என்று சொல்லி ஜனங்களுக்கு ஏற்றார் போலதான் மெசேஜ் கொடுக்கிறார்களே தள்ளி, நான் விரும்புகிற பிரகாரம் நான் சொல்லுகிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுவார் இல்லை, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் நாட்கள் வேதனைப்படுகிறார். விசுவாசிகளை குறித்து வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், விக்கிரகாராதனை செய்கிறீர்கள், உள்ள வந்து பார்த்தா ஊரும் பிராணிகள் நரகலான விக்கிரகங்கள் இந்த மாதிரிப்பட்ட நர ஜீவன்கள் எல்லாம் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்களும் அப்படி இல்லப்பா, எங்க சர்ச்சில பியூரிட்டி, நாங்கள் அப்படி மனிதர்களை வைத்து விக்கிரகாராதனை பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க சபைக்குள்ள. ஆமா, தேவன் வர்றாரு, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு மனிதன் வர்றான், ஊழியக்காரன் வர்றான்னா அது ஒரு பயம். ஊழியக்காரனை பார்த்தா ஒரு கட்டுக்கிட்டுன்னு ஒரு ஆட்டம், ஒரு பயம். அந்த பயத்தை நீ தேவனுக்கு பயப்பட்டால் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஊழியக்காரன் வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டோம்னா, ஐயோ அது அங்க என்ன சொல்றது, பைக்குள்ள அங்க தூசி கட்டப்பட்டுரும். டிவி ஓடிட்டு இருந்தா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, சினிமா படம் ஓடிட்டு இருந்தா சினிமா படத்தை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறாருங்கிற பயம் அந்த நாட்களில் மனிதர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஊழியக்காரர்களை பார்த்துதான் பயப்படுகிறார்கள். ஊழியக்காரர்கள் அப்படி ஆக்கி விட்டார்கள் ஜனங்களை. ஊழியக்காரர்கள் அப்படி ஜனங்களை ஆக்கி விட்டார்கள். என்ன கர்த்தருக்கு முன்பாக அவர்களை நிறுத்தி ஜனங்களை மோசம் நோக்கி கொண்டிருக்கிற கூட்டமாக இருக்கிறது. கீழ்ப்படியாமை விக்கிரக ஆராதனைக்கு சமமாயிருக்கிறது. அதுதான் முரட்டாட்டமானதல். முரட்டாட்டமானதுனாலே கீழ்ப்படியாத ஒரு குணம் என்று தேவன் இந்த நாட்களில் எச்சரிக்கிறார். சரி, இன்னொரு விக்கிரக ஆராதனை இருக்கு, அதை பார்ப்போமா? விக்கிரக ஆராதனை எதுல வருதுன்னா, லூக்கா எழுதுங்க சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், லூக்கா 16:14 வசனத்துல. ஆமென், ஸ்தோத்திரம். லூக்கா 16:14. இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது இல்ல, இதை கேட்டு லூசு, பைத்தியம், மெண்டல், உனக்கு வேதம் வாசிக்க உனக்கு தெரியல, உனக்கு வேதத்தை பத்தியே தெரியல, இப்படிலாம் பரியாசம் பண்ணுகிற கூட்டங்கள் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார் என்றால் விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரர்கள். பொருளாசை விக்கிரக ஆராதனை என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. பொருளாசை விக்கிரகாரன். அந்த பொருளாசையை குறித்து நான் வேதத்தை வாசிக்கும் அநேக காரியங்கள். மார்க் 7:22 அந்த பொருளாசையை குறித்து போட்டிருக்கு. லூக்கா 12:15 பொருளாசையை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அந்த பொருளாசையை குறித்து அவர்களிடத்தில் நம்ம பேசினா எரிச்சல் படுறாங்க, கோவப்படுறாங்க, நம்ம பக்கத்துல இருந்தா நம்மளை அடிச்சிருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட பிசாசனுடைய கிரியைகளை கொண்ட மனிதர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினால் இந்த பிசாசு பிடித்த மனிதர்களுக்கு எரிச்சல் வருகிறது. அப்படித்தானே சொல்லணும். பிசாசு பிடித்த மனிதர்கள் தானே அவங்க எல்லாம். இந்த பாவத்தை நீ செய்யாதன்னு சொன்னா உங்ககிட்ட அந்த பாவம் இருக்குன்னா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், இல்லைன்னா மூடி வச்சுட்டு போகணும். அதை விட்டுக்கிட்டு உனக்கு வேத வாசிக்க தெரியல, நீ லூசு, மெண்டல், பைத்தியம், தாராளமா சொல்லுங்க. என் தேவனையே பேசுவதின் தலைவன் என்று சொன்னார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நிதானித்து ஆராய்ந்து அறியுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இதுக்கு பின்னாடி வருகிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். சகிச்சு கொள்ள முடியாது. எந்திரிச்சு போன் ஆஃப் பண்ணிட்டு ஓடலான்னு தான் தோணும். ஓடுங்கன்னு தான் சொல்றேன் நான், கேட்காதீங்க. இந்த மெசேஜ் எல்லாம் யாரு கேட்பா அப்படின்னா, பரிசுத்தத்தில் வளர்ந்து வருகிறவர்கள், தேவனுக்காய் பக்தி வைராக்கியமா எழும்பி வருகிறார்கள். அதான் வசனம் சொல்றது, ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று வேத வசனம் சொல்கிறது. பயபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் இந்த வார்த்தைகளை கேட்பார்கள். தேவனுக்கு அஞ்சி நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தை யார் வாயிலிருந்து வெளிப்படுகிறது, எங்க கடிந்து கொள்கிற மெசேஜ் இருக்கிறது தேடி பார்ப்பாங்க அநேகர். நானும் அப்படித்தான் பார்ப்பேன். கடிந்து கொண்டு எது பரிசுத்தத்தின் பாதையில் வழி நடத்துகிறது, எது நித்திய ஜீவனுக்கு எதுவாய் வழி நடத்துகிறது என்று அதை பார்த்து அதை கேட்டு உள்வாங்கி அதன்படி செய்கிறது தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு.
அல்லாத ஒரு கடிந்து கொண்டு ஒரு மெசேஜ் வந்த உடனே வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், பிசாசின் பிள்ளையின் வரைக்கும் பேர் வந்துருச்சு. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே சொல்வார்கள். ஆனால் அறிவு இருக்கான்னு வரை கேட்டாங்க. அறிவு இருக்கிற பொண்ணா நீன்னு வரை கேட்டாங்க. அறிவில்ல, எனக்கு அறிவில்ல. என் தேவன், எனக்கு உலக ஞானம் கிடையாது. என் கணவர் அடிக்கடி சொல்லுவார், உனக்கு உலக ஞானமே கிடையாது. எனக்கு உலக ஞானம் கிடையாது. எனக்கு தேவன் கொடுக்கிற ஞானம் தான் எனக்கு வேணும். உலக ஞானத்தை பெற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு தேவை கிடையாது. எனக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஞானம் எனக்கு போதும். அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற புத்தி, அவர் கொடுக்கிற ஆலோசனை மட்டும் இருந்தால் வாழ்க்கையை சுகமா நடத்தி கொண்டு போயிடலாம். உலக அறிவுகளை, உலக ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதான் உலக ஞானத்தை ஒருத்தன் பெற்று அவன் பைத்தியக்காரன் சொல்லி வேதவசனம் சொல்லுவான். அப்படி நான் பைத்தியக்காரனா இருக்க விரும்பவில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரனா இருக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் சொல்றது. இந்த நாட்கள்ல கடிந்து கொள்கிற வார்த்தைகளை கேளுங்க, கேட்டு மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்கள் என்றுதான் தேவன் விரும்புகிறார். எப்ப பார்த்தாலும் இந்த தழுவி போடுற மெசேஜை கேட்காதீங்க, கேட்கவே கேட்காதீங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த கடைசி காலத்துல நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு அநேக ஊழியக்காரர்களை பிசாசு கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். எடுத்துக்கொண்டு இருக்கிறான்ல. இந்த வரப்போற வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இப்ப நடக்கிற ஊழியங்கள் தான் இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நடக்கிற கேடுகட்ட ஊழியங்கள் தான் இப்ப என்ன செஞ்சிருக்கு, இந்த வேத வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்காய் உண்மையாய் உத்தமமாய் ஓடுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனா அப்படிலாம் ஓடுகிற ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆண்டு எடுத்துறாரு. சீக்கிரமா அவர்கள் மரணம் அடைகிறார்கள், நித்திய ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் இப்ப வருகிற ஜெனரேஷன்ல ஊழியக்காரர்கள் எல்லாம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 16:14 நம்ம வாசிச்சிட்டோம். இவைகள்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேர் கேட்டு, பரிசேர் கூட்டத்துக்கு அநேகம் இருக்குது, பரியாசம் பண்ணினார்களாம். ஏசபாவே பரியாசம் பண்ணாங்களாம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கு. ஆனா நீங்க பொருளாசையா இருக்கிறீங்களா? இந்த மெசேஜ் கேட்காதீங்க. உங்களுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லையா? போயிட்டு இருக்க, நீ எல்லாம் விக்கிரகாராதனைக்காரன், நீ எல்லாம் போய் இன்னொரு விக்கிரகாராதனை செய்யறவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி நீ அவனெல்லாம் ரட்சிக்க போற. எப்படி ரட்சிக்க போறீங்கன்னு தெரியல. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 5:5 விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில் என்று அறிந்திருக்கிறீர்களே. விக்கிரகக்காரராகிய பொருளாசைக்காரரே, நீங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதிலிருந்து அறிந்திருக்கிறீர்களே. நீ அறிஞ்சு வச்சுக்கிட்டே நீ எவ்வளவு துணிகரமா பொருளாசையை குறிச்சு நீ பிரசங்கிக்கிற சபைகள் எல்லாம் பக்கெட்டா நகைய தட்டு, பக்கெட்டு அதை பண்ணு, நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, பணத்தை அள்ளி போடு, பணத்தை அள்ளி வீசுறது, இதெல்லாம் பொருளாசையை குறிக்கிற காரியங்கள் தான். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய், விக்கிரகத்தை சீ என்று அருவருத்து ஒதுங்கணும்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். நீ அதையே செய்து கொண்டிருக்கிறாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை உட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை, உறுதி இல்லாத, ஸ்டெடினஸ் இல்லாத, ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ச்சி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகிற இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். ஊழியக்காரர்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்கள்ல இந்த ஆவிக்குரிய ஜீவத்துல தள்ளாடுகிற, ஆவிக்குரிய ஜீவத்துல ஸ்ட்ராங்கா இல்லாத ஆத்துமாக்கள் எல்லாம் நீ தந்திரமாய் பிடிக்கிறாய். தந்திரமாய் பிடித்து பொருளாசையினும் மிச்சி அவர்களிடத்தில் திணித்து அவர்களை விக்கிரக ஆராதனை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ விக்கிரக ஆராதனை, உனக்கு பேர் என்ன தெரியுமா? விபச்சாரன் என்று பெயர். உனக்கு பேர் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவன். நீ விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவன். இப்படிப்பட்ட ஊழியத்தை நீ செய்கிறாயா? நீ விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீ ஜனங்களை தந்திரமாய் பிடித்துக் கொண்டு ஜனங்களை நரக பாதாளங்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என் தேவனுடைய ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாய். என் தேவனுடைய ஆலயத்தை அருவருப்பாக்கி கொண்டிருக்கிறாய். நீ உனக்கு வரும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து யார் உன்னை தப்பித்துக் கொள்ளக்கூடும்? மனம் திரும்பிக்கொள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால், எப்படியா பொருளாசை உள்ள கேடுகட்ட ஊழியக்காரனுங்க தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள்.
உங்களுக்கு மூளை இருக்குல்ல, இத கேக்குறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குல்ல, கொஞ்சமா இந்த வசனங்களை ஆராய்ந்து பாருங்க. எவன் வந்துட்டாலும் ஊழியக்காரன் ஒரு கொடியை புடிச்சிட்டு வந்து அவன் பின்னாடியே ஓடுறது. ஆமா, அங்க ஆண்டவர் இருக்கிறாரா, ரட்சிப்பு இருக்குதா, தெய்வீக சமாதானம் இருக்குதா, இது நல்லா வரும். நீங்க கொண்டு போய் அங்க தட்டுங்க, நீங்க போய் ரோட உட்காந்து பிச்சை எடுங்க. நீங்க கொண்டு போய் பொருளாசை உடைய ஊழியக்காரங்களுக்கு கொண்டு தட்டுங்க. நான் ஒண்ணு கேட்கட்டா, இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரனுக்கு எல்லாம் கொடுக்குற நீங்க கடன் வாங்காம இருக்கிறீங்களா? கேக்குறேன். கடன் வாங்கி எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் உங்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள், தந்திரமான வார்த்தைகளால் உங்களை பிடிக்கிறார்கள். அதான் வேதவசனம் சொல்லு. ஒருக்க கூட வாசிக்கிறேன். பொருளாசை உடையவர்களாய் இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரர்கள் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால், அவர்களுடைய தந்திரமான வார்த்தை. அதான் தந்திரமான வார்த்தை என்னன்னா, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீ கோடா கோடியாய் பெருகுவாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கிட்டு. ஆண்டவர் உன் பாவத்துக்காக மன்னிச்சுட்டாரு. நீ அப்படி பண்ணலாம், நீ இப்படி பண்ணலாம். இதுதான் தந்திரமான வார்த்தை. உனக்கு பீரோ நிறைய நகை தருவாரு, உனக்கு பீரோ கட்டுக்கட்டா பணம் தருவாரு, உனக்கு தெய்வீக சமாதானத்தை தருவாரு, சுகத்தை தருவாரு, பலத்தை தருவாரு. நீ எங்க வேணாலும் ஓடு, எங்க வேணாலும் விபச்சார மயக்கத்தாலும் நீ ஓடு. இப்படித்தானே போதிக்கிறானுங்க. எவனாவது ஒரு ஊழியக்காரன் இந்த மாதிரி போதிக்கிறான்னு அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது. இவனை என்ன செய்யறானுங்கன்னா, தந்திரமான ஆத்துமாக்களை, தந்திரமான வார்த்தைகளை உடைய நுழைய பண்ணுகிறானுங்க, பண்ணி ஆத்துமாக்களை கவருகிறானுங்க. இன்னைக்கு வரும் அடுத்த ஸ்டெப்புக்கு மெசேஜ் கொஞ்சம் நீண்டுட்டு தான் போகும் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ள கர்த்தர் பேச சொல்லுகிற காரியங்கள், கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற காரியங்கள் இந்த நாட்கள் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரிப்பட்ட தந்திரமான வார்த்தைகளாலே ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டு இருக்குது. புதிய ஏற்பாட்டுல இயேசு அன்பானவர். நீங்கள் அப்படி பேசக்கூடாது, உங்களுக்கு வேதத்தை பத்தியே தெரியல. இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்குது? தந்திரமான வார்த்தைகள் எப்படி பண்ணுங்களாம்? தந்திரமான வார்த்தை. அது தந்திரமான வார்த்தைனால பிசாசுடைய வார்த்தை தான். பிசாசு தந்திரமா தான் ஏவாள வந்துச்சான். அந்த தந்திரமான வார்த்தைகளை இந்த சபைக்குள்ள என்ன செஞ்சு கொண்டுட்டு இருக்கிறாங்க? விதைத்து 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 ஆத்துமால ஸ்டெடி இல்லாத, ஆத்துமால பலன் இல்லாத ஆத்துமாக்களை என்ன பண்றான் அப்படின்னா, அது என்ன சொல்லுவாங்க, மீனுக்கு தூண்டில் போடுறோம். தூண்டில் போடும்போது அந்த மீன் வந்து கவ்வும் போது என்ன செய்யறோம்? தூண்டில பிடிச்சி இழுத்து சட்டியில வச்சு சமைச்சு திங்கிறோம். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த தூண்டில் யார் போடுறாங்கிற கவனம் நமக்கு வேண்டும். எல்லா ஊழியக்காரனையும் நம்ப கூடாது. கடைசி காலத்துல நானே கிறிஸ்து என்று எழுப்பி வருவார்கள், கள்ள போதர்கள் எழும்புவார்கள், கள்ள ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். நம்ம இதெல்லாம் நம்ம ஞானமா இருந்து செயல்பட வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த 2 பேதுரு 2:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் தந்திரமான வார்த்தைகளை உங்களுக்கு தங்களுக்கு வசப்படுத்தி தந்திரமாய் மக்கள் என்ன செய்வாங்க? கவர்ந்து இழுப்பார்கள். அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை தீர்ப்பு அயர்ந்திராது. அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய முடிவு உறங்கவே செய்யாதான். பார்த்துக்கங்க. அப்ப எவ்வளவு கொடூரமான தண்டனைக்குள்ளாக இவர்கள் எல்லாம் கடந்து செல்வார்கள் என்று பேருங்க. சரி, மறுபடியும் எசேக்கியலுக்கு வருவோம். எசேக்கியல் 8ஆம் அதிகாரத்துக்குள்ள வருவோம். நம்ம எசேக்கியல் 8, அதுக்கடுத்து ஆண்டவர் சொல்ற காரியங்களை பார்ப்போம். எசேக்கியல் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரில் மூப்பர் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவனவன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. புகை எழும்புச்சான். இன்றைக்கு சபைகளை புகை எழும்புதா? எப்படி புகைய போடுறானுங்க கள்ள ஊழியக்காரனுங்க, கள்ள ஓனாய்க. இங்க போட்டிருக்கு பாத்தீங்களா? தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிட்டான் தேவாலயத்துல. பிசாசின் மகன்கள், கேட்டின் மகன்கள் புகைய போட்டு அடிச்சு தள்ளுறானுங்க. கலர் லைட் இப்ப எல்லாம் பாட்டு பாடுறானுங்க, மெசேஜ் கொடுக்குறானுங்க, ஃபுல்லா கலர் லைட். புகை எங்க இருந்து புகை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. புகைய போட்டு அடிச்சு தள்ளுறானுங்க. ஊழியக்காரனுங்க நிக்கிறது தெரிய மாட்டேங்க, புகைதான் கிளம்பி வருது. கேடு கட்ட ஊழியக்காரனுங்க. ஏன்னா ஊழியம் செய்யற தேவன் சொல்லுகிறார்,
தேவன் சொல்லுகிறார், நீ என்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற, என்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற? தன் கையில நீ பரிசுத்த வேதாகமத்தை நீ கையில ஏந்தி கொண்டு நீ இந்த காரியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். புகைய போட்டு பாட்டு பாடிட்டா அப்படி புகை அப்படி கிளம்பி வருது. பாடல் வேலைகள்ல எம்மா எங்க இருக்கதான் எனக்கு கண்டுபிடிச்சானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்த வசனம் 12. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர்கள் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறது நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் எங்கள் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். இன்றைய அநேகர் சொல்றாங்க, எழுப்புதல் வரல, தேசம் இப்படி சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரர்கள் மூலமா தான் தேசம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய், இந்த அக்கிரமல இன்னும் அதிக அக்கிரமம் காண்பாய் என்று சொல்லி அடுத்து வராரு பாருங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் இடையில கொண்டு போனார். இதோ அங்கே தமுசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனை, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பா என்று சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் இடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயம் சொல்லி எல்லாரும் நம்பி போறாங்க. அங்க தேவன் இருக்கிறார், தேவன் விடுதலை கொடுப்பார், தேவன் அங்க அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், பர்சுல இருந்தெல்லாம் பண நோட்டெல்லாம் எடுக்க வைக்கிறார். கழுத்துல இவ்வளவு பெரிய சங்கிலி போட்டிருக்கிறான், மோதிரத்தை போட்டிருக்கிறான். எதுக்கு? இல்லாதப்பட்ட மக்களை நீ ஏன் வஞ்சிக்கிற? இல்லாதப்பட்ட மக்கள், எத்தனை மக்கள் வந்து உன் ஆலயத்துல வர்றாங்க, நீ இப்படி ஒய்யாராம கையில ஃபுல்லா பிரைஸ்லெட்டு, தங்க வாட்சி, தங்க இவ்வளவு பெரிய செயின், நீ எல்லாம் ஊழியத்துக்கு லாய்க்கு கிடையாது. அதான் இந்த சொல்லலாமான்னு தெரியல, நேற்று ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். கத்துடைய பிள்ளைகளை இந்த கும்பக்கார ஆட்டம்னு சொல்லுவாங்க. அந்த என்ன சொல்றது, கத்துடைய பிள்ளைகளே, அந்த மாதிரிப்பட்ட கேடுகட்ட அவங்க செய்யறதுக்கும் நீங்க செய்யறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் சொல்ல விரும்பல. நீங்க அவங்க ரோட்ல ஆடுறாளுங்க, நீங்க பலிபீடத்துல ஆடுறீங்க. அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு தெரியல. சரி, அப்ப கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுகிறார்ன்றதை நீங்க பாத்துக்கங்க. இந்த அதிகாரத்துல லாஸ்ட் வசனத்துல கர்த்தர் ஒரே ஒரு எச்சரிப்பு வார்த்தையை சொல்லுகிறார். ஆகையால் நானும் உக்கிரகத்தோட காரியத்தை நடத்துவேன். நீ எந்த அளவு ஆட்டம் போடுறியோ அந்த அளவு கர்த்தர் உண்ட கிரியை செய்வாரு. என் கண் அவனை தப்ப விடுவார். என் கண் தப்ப விடாது. அவருடைய கண் உன்னை தப்ப விடவே செய்யாது. நீ செய்யற காரியத்துக்கு நீ பலனை அனுபவித்தே தீர வேண்டும். நான் இறங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். கொடுக்க மாட்டார். தேவன் செவி கொடுக்க மாட்டார். நீ உண்மையாய் கர்த்தர் ஆராதித்தால் மாத்திரம் தான் தேவன் உனக்கு செவி கொடுப்பாரே தள்ளி நீ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நீ செய்து கொண்டு தேவனை நோக்கி கூப்பிட்டால் அது உனக்கு செவி கொடுக்கவே மாட்டார். நாட்கள் சொல்றாரு, ஊழியர்களை குறை சொல்லாதீர்கள். நான் ஊழியர்களை குறை சொல்லவில்லை. இந்த மாதிரிப்பட்ட நாட்டம் பிடித்த ஊழியக்காரர்களை நான் பேசி கொண்டிருக்கிறேன். நாட்டம் பிடித்த ஊழியக்காரர்கள், இவர்கள் பக்கத்துல போய் நிற்க முடியாது. நாற்றம் பிடித்த ஊழியக்காரர்கள் மற்றவர்களை நாற்றத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட காரியத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்குள்ள இப்ப நம்ம வர்றோம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திலையும் அந்த வசனத்துல நியாய தீர்ப்பை தேவன் கொடுக்கிறார். அந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நான் வாசிச்சறேன். 1ஆம் அதிகாரம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சப்தமா, யாருன்னா ஆண்டவர் சொல்றாரு, நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணநூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெங்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேரூபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில் சணநூல் அங்கி தரித்து தன் அறையில கணக்குடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, இதுக்கு பிறகுல இருந்தா நம்ம ரொம்ப மைண்டா கேளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த மெசேஜை யார் கேட்கிறீங்களோ இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா கேளுங்க.
எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள் செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில் அடையாளம் போடு என்றார். இந்த நாட்கள்ல அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள், இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டுன்னு சொல்லி பெருமூச்சு விட்டு அழுகிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட பெருமூச்சு விட்டு அழுகிற எல்லாருடைய நெற்றிகளையும் ஒரு அடையாளத்தை போடு என்று வேதவசனம் சொல்கிறது. அதுக்கு பிறகெல்லாம் நடக்கிற காரியங்கள் கொடூரமா இருக்குது. பின்பு அவர்கள் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடுவாமலும் நீங்கள் இறங்காமலும். அதுக்கு அடுத்த வசனம், முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். யாரெல்லாம் கொண்டு போடுவாங்க? முதியோர், வாலிபர், குழந்தைகள், ஸ்திரீகள், எல்லாரையும், புருஷர்கள் எல்லாரையும் கொண்டு போடுங்கள். ஆனால் அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்களேன், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று காதுகள் கேட்க சொன்னார். பரிசுத்த ஸ்தலத்தில் துவங்க காலம் ஆயிடுச்சு. இனி நாட்கள் செல்லாது. இன்னும் நீ குத்தாட்டம் போட்டுக்கிட்டு, இன்னும் நீ பலிபீடத்துல இப்படித்தான் நீ பண்ணிக்கிட்டு கலர் கலரா லைட்டு, புகைகள், சினிமா பாடல்கள், தேவனுக்கு பிடிக்காத அருவருப்புகள், காம விகாரத்தின் காரியங்கள், ஆபாசத்தின் காரியங்கள், ஓரினை சேர்க்கைக்கு துணை போகிறது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் நீ உடன்பட்டு கொண்டே இருப்பாயானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. தேவனுடைய வீட்டுல துவங்கக்கூடிய நாட்கள் நெருங்கிவிட்டது. இன்னும் நீ அப்படி இருப்பி என்றால் அது உன் பாடாச்சு, நம்முடைய தேவனுடைய பாடாச்சு. நீ என்ன பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இதை சொல்லுகணும். இதை கேட்கிற அநேக ஊழியக்காரர்களுக்கு ஒரு மாதிரி எல்லாம் வரும், உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரித்து கொண்டு புத்தி சொல்லு, கட்டிந்து கொண்டு புத்தி சொல்லு. கேட்கிறவன் கேட்கட்டும், கேட்காதவன் போட்டும், அதான் அவ்வளவுதான். ஆனால் இந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 9வது அதிகாரத்தையும் நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால் அது எப்படி இந்த சொல்ல தெரியல. அந்த ஒரு வசனத்தையும் நான் வாசிச்சிறேன். எசேக்கியேல் 9:7. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களை நிரப்பி புறப்பட்டு போங்கள். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே, எருசலேமின் மேல் உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேல் மீதியானவர்கள் எல்லாம் அனுப்பிடுவோம் என்று முறையிட்டேன். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது. அவருடைய அக்கிரமம் மிகவும் பெரியது. அவருடைய அக்கிரமங்கள் எண்ணி முடியாது. அவ்வளவோ அக்கிரமங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அக்கிரமம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். தேவாலயத்தின் உட்பிரகாரத்துல இருந்து என்னெல்லாம் பண்றீங்களோ கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், இதெல்லாம் கர்த்தர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், கர்த்தர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, கர்த்தர் எல்லாம் மன்னிச்சிருவாரு, துணிகரமா பாவத்தை பண்ணிட்டு கர்த்தருடைய வருகையில பூர்ணப்படுத்தி எடுத்துருவாரு. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்கள்ட்ட பேசும்போது அநேகர் சொல்றது, சபைகள்ல எச்சரிங்க, பாவம் பண்றாங்க, சபைக்குள்ள ஸ்திரீகளும் ஆண்களும் பாவம் பண்ணா நீங்க சொல்லுங்க, இந்த பாவத்துக்குள்ள நீ இருக்கிற, இந்த பாவத்துக்கு நீ மனம் திரும்பன்னு சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொன்னா ஆத்மா இடறி போயிடும். என்ன இடறி போயிடும் நான் கேக்குறேன். அப்ப அந்த ஆத்மா நரகத்துக்கு போறது உனக்கு பரவாயில்லையா? அந்த ஆத்மா சரி, நீ அந்த ஆத்மாவை நீ கண்டிக்கல, அந்த ஆத்மா செத்து போச்சு, அது நரகத்துக்கு போன உனக்கு பரவாயில்லையா? கூப்பிட்டு ஆட்கள் மத்தியில நீ கண்டிக்காத. இன்னைக்கு ஆட்களுக்கு மத்தியில விட்டு பிள்ளைகளையும் பெரியோர்களையும் ஆட்களுக்கு மத்தியில விட்டு கேடுகட்ட ஊழியக்காரங்க செய்யற காரியங்கள் அநேகம். அந்த ஆத்துமக்கள் இடையில தான் போகும். தனியா கூப்பிட்டு அந்த ஆத்துமக்கள் அட்வைஸ் பண்ணணும். நீங்க செய்யறது தப்பு சிஸ்டர், நீங்க தப்பு செய்யறது தப்பு பிரதர், நீங்க இதுல இருந்து மனம் திரும்புங்க பிரதர். தனியா கூட்டிட்டு போய் பேசணும். பொது இடத்துல யாரு எந்த விசுவாசிகளை கூப்பிட்டு பேசுறது உங்களுக்கு அருகதை கிடையாது. தனியா கூப்பிட்டு பேசுங்க. ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரிதான், பொது இடத்துல யாரையும் பேசக்கூடாது. தனியா கூப்பிட்டு நீங்க செய்யறது பாவத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிமா. இப்ப இந்த நிறைய ஊழியக்காரர்கள் நான் பார்த்தாச்சு. இத சொல்லுங்க, இத தப்பு பண்றாங்க, நீங்க கூப்பிட்டு சொல்லுங்கன்னா ஐயோ அந்த ஆத்மா இடறி போயிரும்.
அந்த ஆத்மாவா போச்சுன்னா இன்னும் நிறைய ஆத்மா சபை விட்டு போயிடும். ஏன்னா அங்க அந்த ஆத்மாவுக்கு நிறைய கூட்டாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் போயிருவாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? போனா போறாளுங்க, போனா போறானுங்க. கர்த்தருக்காக உண்மையா இல்லாதவங்க போகதான் செய்வாங்க. பிதாவினால் அழைக்கப்படாதான் போவதாங்க செய்வாங்க. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பாவம் செய்கிறவன சொல்லி கண்டித்து உணர்த்தி உள்ள வைக்கிறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. அதை விட்டுக்கிட்டு அவன் சொன்னா இடறி போயிருவான்னு அவன் நரகத்துக்கு போனா யாரு கணக்கு கொடுக்கணும்? நீதானே கணக்கு கொடுக்கணும். அதனால கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, எவன் பாவம் செஞ்சாலும் அவன்கிட்ட சொல்லுங்க. அந்த ஆத்மாவுடைய ஆஹ் விலை கிரயத்தை கர்த்தர் உங்களிடத்தை தான் கேட்பாரு. அதனால பாவத்தின் சம்பளம் மரணம். சொல்லுங்க. நீ பாவம் செஞ்சு செத்துருவடா, நீ செத்துருவ நீ. ஆனா மனம் திரும்ப சொல்லி கொடுங்க. அங்க இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும், அது அவங்களுடைய கணக்கு ஆயிடுச்சு. சரி, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடக்காதீர்கள். இனி நடக்காதீங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற யாரா இருந்தாலும் மனம் திரும்புங்க. வார்த்தை இந்த ஆவில நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை அநேகருக்கு இந்த வார்த்தைகள் கொண்டு வரப்படும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரும் தயவு செஞ்சு சொல்றேன், மனம் திரும்புங்க. கர்த்தர் சும்மா எல்லாம் பேச மாட்டாரு. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்காக பேசுகிறார். மனம் திரும்புங்கள். இது எச்சரிப்பான வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. இன்னும் நிர்விசாரமா இருக்காதீர்கள். புகை போடுறது, கலர் லைட் போடுறது, மியூசிக்க போட்டு டமார் டுமார்னு அடிக்கிறது வேண்டாம். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் இது அழகு இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஃபுல்லா அலங்கரிச்சுக்கிட்டு லூசிபர் தான் அப்படி அலங்கரிப்பான். லூசிபர் தான் அப்படி அலங்கரிச்சு வச்சிருந்தார் ஆண்டவர். தள்ளப்பட்டு போனான் அவன். இந்த நாட்கள்ல அநேக ஊழியக்காரருடைய இருதயத்துக்குள்ள புகுந்து ஆவியாய், அவன் ஆவிதானே, லூசிபர் ஆவியா தானே இருக்கிறான். அவன் இப்ப எல்லாருக்கும் இருதயத்துக்குள்ள, எல்லா ஊழியக்காரனுடைய இருதயத்துக்குள்ள புகுந்து விசுவாசிகள் வஞ்சிக்கிறான். நாளைகள் நீங்க வார்த்தைகளை தெளிவா கேட்டீங்க. கொத்தட பிள்ளைகள், நான் ப்ரேயர் பண்ண போய் உட்கார்ந்தேன். டக்குன்னு கத்திருந்த வார்த்தைகளை மெசேஜ் கொடு அப்படின்ட்டு ஜபம் பண்றதுக்காக தான் போய் உட்கார்ந்தேன். கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு நீ மெசேஜ் கொடு. வார்த்தை இல்லையாண்டவர், வார்த்தை கடகடகடன்னு கர்த்தர் கொடுத்துட்டாரு. டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையில கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு குறிச்சிட்டு மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சு. தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வீணான வார்த்தைகள், தந்திரமான வார்த்தைகளை உபயோகிச்சு உங்களை பிடிக்க பார்க்கிறார்கள். அநேகரை பிடித்து விட்டான் பிசாசு. அவன்தான் அந்த சாத்தானின் ஆவி. சாத்தானின் ஆவி அதெல்லாம், வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதெல்லாம். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இப்ப எல்லாம் நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நேச்சுரலா தெரிகிறது, அவன் அந்தி கிறிஸ்து தான். அந்தி கிறிஸ்து வந்து விட்டான். அந்தி கிறிஸ்து தான் இதெல்லாம் செய்கிறான் என்பது நேச்சுரலாக நமக்கு தெரிகிறது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு ஊழியக்காரன் சினிமா பாடலை போட்டு ஸ்டேஜ் நின்று பாடுறாங்க. இதுக்கு விசுவாசிகளும் சேர்ந்து பாடுறாங்க. ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாம் ஏன் சினிமா பாடலாம் பாட்டு பாடுறீங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம், கொடுக்குறானுங்க. ஆமா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் இவ்வளவு பியூட்டிஷன் பண்ணி ஏன் இப்படி எல்லாம் அலங்கரிச்சு ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறீங்கன்னு பொம்பளைங்கள்ட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் உள்ளத்தை தான் பாக்குறாரு, வெளியரங்கத்தை பார்க்கல அப்படிங்கிறாங்க. அவங்க அதான் சொல்றாங்கல்ல, இத விட்டுறாங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிற வார்த்தைகளை விட்டுட்டு தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய மாமிசம் என்ன சொல்லுகிறதோ அதை பேசுகிறார்கள். என்ன ஆத்துமா காயப்பட்டு போயிடக்கூடாது. கீழே கேட்டுட்டு இருக்கிற ஆத்துமாக்கள் காயப்பட்டுற கூடாதான். மீடியாவில கேட்கறவங்க காயப்பட்டுற கூடாதான். எத்தனை நாள் போட்டு மொழிகி 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 போவீங்க? ஒரு நாள் வெட்டக்கூடிய நாட்கள் வருகிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டா கிண்ணில போடப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வெட்டக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னுமே நிர்விசாரமா இருப்பீங்களா? இன்னும் நிர்விசாரமா இருப்பீங்களா? எங்க ஒரு இடத்துல காணிக்கைகளுக்கு மெஜாரிட்டி கொடுக்குறாங்களோ ரொம்ப கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, உலக பிரகாரமா இருக்கிறவங்களுக்கு நீங்க போய் சுவிசேஷம் தருவீங்க, வசனம் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்லி என்ன பண்றது? வசனம் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். வசனம் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. உலகத்தான் கூட இயேசுன்னு பயப்படுறான். கிட்டு கிட்டு இயேசு இயேசு இயேசுன்னு பயப்படுறான். நான் இயேசு அறிஞ்சவன் எப்படி இருக்கிறான்? வந்தா பாத்துக்கலாம்டா அந்த மாதிரி இருக்கிறான். உனக்கெல்லாம் வரக்கூடிய நியாய தீர்ப்பு எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து பண்ண தெரியும். இந்த வார்த்தை உனக்கான வார்த்தை. இந்த வார்த்தை உனக்கான வார்த்தை. கேளு, மனம் திரும்பும்.
மனம் திரும்பாத பட்சத்தில் கையில் இருபுறமும் கருக்குள்ள அறிவாளோடு தேவன் இறங்கி வரப்போகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல இதே மாதிரி ஒரு வசனம் இருக்குதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா மனம் திரும்புங்க, நாட்கள் செல்லாது நியாயத்திற்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமா இருக்கிறது. என்னென்ன கிரியைகள், என்னென்ன பாவத்தின் கிரியைகள் எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் விட்டு ஓய்ந்திருங்க. தேவன் வரப்போகிறார். தேவனுக்காய் உண்மையாய் பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்யுங்கள். யார் என்ன சொன்னாலும் கவலை கிடையாதுங்க. யாரு, நான் தான் சொல்றேன்ல, நல்லதா இருந்த இந்த காலையத்து, கெட்டதாக விட்டுறணும். இந்த நாட்கள்ல இவெல்லாம் ஊழியம் செய்யறாளா, எவ்வளவு நாள் தான் போகுதுன்னு பாத்துருவோமே. இவெல்லாம் தேவன் சொல்லியே இப்பெல்லாம் சிலருடைய நாவல இருந்து வருது, கடினமான வார்த்தைகள்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம். ஆனால் கர்த்தர் எதற்குமே எங்களை விட மாட்டார். எதற்குமே கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை போஷிக்கவும் அவருக்கு தெரியும், எங்களை வழி நடத்தவும் அவருக்கு தெரியும். மாமிச பலத்தால் ஆடி பார்த்தேன், ஆட முடியாதுங்க. நான் ஒரு காலத்துல மாமிசத்தெல்லாம் ஆடின காலங்கள் உண்டு. ஆட முடியாது. காலை போட்ட ஆறு நறுக்கி விட்டுருவார் ஆண்டவர். பட்டுக்கீரை போட்டுருவார் ஆண்டவர். பட்டுக்கீரை போட்டு சாப்பாடு தருவாரு. அதனால ஆடுற ஆட்டத்தை எல்லாம் ஒரு நாள் அடக்குவார் ஆண்டவர். அதனால எங்களை அழைத்த தேவன் எங்களை ஊழியத்துக்கு அழைத்தார். நாங்க மதுரை பட்டணத்துல வந்து இத்தனை நாட்கள் இருக்கிறோம். 6th month ஆச்சு. 6th month இந்த மதுரை பட்டணத்துல வந்து நாங்கள் அநேக அவதூறுகள் சொற்களை கேட்டோம். காதுகளினாலே அநேக சொற்கள் கேட்டோம். ஆனால் தேவன் கைவிடவில்லை, போஷிக்கிறார், நடத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கையில ₹1 கூட எங்களுக்கு இல்லாத ஒரு சமயம், என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருன்னே தெரியாத ஒரு நபர் காசு போட்டுட்டு இருக்கிறாரு. எங்களுடைய அப்பத்துக்காகவும் எங்களுடைய தண்ணிக்காகவும் அவர் காசு போட்டுட்டு இருக்கிறாரு. சின்ன அமௌண்ட் எல்லாம் கிடையாது, பெரிய அமௌண்ட் போட்டுட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்காக பெரிய பெரிய மாடி வீடு கட்டணும், பெரிய பெரிய மாடியா சர்ச்சு கட்டணும், இதெல்லாம் எங்களுடைய ஆசை கிடையாது. கர்த்தருடைய பிள்ளை, எங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, தண்ணிக்கும் ஆகாரத்துக்கும் அலைந்து திரிகிற ஜனங்களுக்கு எங்க கையினாலும் சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய ஆசை. வேற எந்த பெரிய ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு எங்க கையினால ஆகாரம் கொடுக்கணும், அது எங்களுடைய ஆசை. திக்கற்ற பிள்ளைகள் அங்கேயே அனாதை போல திரிந்து போய் கிடக்கிற ஜனங்களை அரவணைத்து ஒரு ஆலயத்துக்குள் வைத்து அவர்களெல்லாம் போஷித்து அவர்களுக்கெல்லாம் ஏசப்பாவை பத்தி சொல்லி அவர்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய மன்னாவை கொடுக்கணுங்கிற வெறி எனக்கு இருக்கிறது. அது ஒரு நாள் ஆண்டவர் தீவிரமாய் செய்வார். அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள்ல அநேகருடைய கரங்களில் அநேக பணங்கள் புரளுகிறது. அவர்களுக்கு என்ன செய்வது தெரியாமல் தன்னுடைய ஆடம்பரத்துக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை அங்கீகரித்துக் கொள்வார். ஆனால் நிறைய ஊழியக்காரர்கள், நான் தான் சொல்லுவேன், நிறைய ஊழியக்காரர்களுடைய ஆசை எப்படியாவது ஆத்துமாதாயம் செய்யணும். ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு போகணும்னு நிறைய பேர் பிரயாசப்படுவாங்க. இன்னொரு கூட்டம், ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன கிட்ட வரட்டும், என்ன பார்க்கட்டும், ஏன் மேன்மையை பார்க்கட்டும், என்ன பார்த்து ரசிக்கட்டும், என்ன புகழட்டும், என்னுடைய மெசேஜை கேட்டு என்ன புகழட்டும், என்னுடைய பாடல்களை கேட்டு. இன்றைக்கு பாடல் பாடுறாங்க, கர்த்தரை உணர்ந்து பாடுற பாட்டு இல்ல. இவன் பல அடி வாங்கியிருப்பான். அந்த அடி வாங்கின அடியை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்து விட்டுருவோம். இதெல்லாம் ஆண்டவர் பழக்க மாட்டாரு. அந்த உணரணும். தேவ சமூகத்துல இருந்து அப்படியே உணர்ந்து அப்படி ஒரு பிரசனத்துல ஒரு பாட்டு வரும் பாருங்க. அந்த பாடல்களை நம்ம கேட்கும் பொழுது வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்ஸ் வரும். நீங்க மத்த எந்த பாட்டை போட்டாலும் பிரசன்ஸ் வராது, அந்த கிறிஸ்து வருவோம். கர்த்தருடைய பிரசன்ஸ் வரணுமா, அதற்குரிய பாடல்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பாடல்களை பெற்று நமக்கு தருகிற பரிசுத்தவான்களுடைய பாடல்களை வீட்டுக்குள் போட்டு கேளுங்கள். கர்த்தருடைய பிரசன்ஸ் இறங்கிறோம். மற்ற பாடல்கள், நீங்க சினிமா பாடல், டப்பிங், இந்த மாதிரிப்பட்ட பாடல்களை நீங்க வீட்டுக்குள்ள போட்டீங்கன்னா அந்த கிறிஸ்து வீட்டுல முழுசை போட்டு உட்காந்துக்குவோம். வெளியில போனாலும் நீ என்ன கூப்பிட்டியப்பா, நான் எப்படிப்பா போறதும்பா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, மனம் திரும்புங்க. தேவாலயத்துக்குள்ள கண்ட அருவருப்புகளை கொண்டு வராதீங்க. புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஜெப வீடு எல்லா ஜனங்களுக்கும், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், அதை கலர் குகை ஆக்காதீர்கள் என்று தேவன் சொல்கிறார். கலர் குகை ஆக்கும் போது எல்லாருக்கும் சாட்டை அடிதான் கொள்ளும். அதனால
ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மனதில் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் நல்லவர், நன்மை செய்கிற தேவன், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்கு எங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுத்திருக்கீங்கப்பா. தேவாலயத்தை நாங்கள் எப்படி உமக்கு ஆராதனை செய்ய வேண்டும், ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் எங்களுக்கு போதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, பலிபிடத்திலே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயத்தோடும் நட்டுக்கத்தோடும் ஆண்டவரே உம்மை நாங்கள் சேவிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். துணிகரங்கள், நிறுவிசாரை, எங்கள் ஆட்டம் பாட்டங்கள், கொண்டாட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாற்றி போட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உமக்கு ஆராதனை செய்ய எங்களுக்கு பலன் தாரும், ஆசீர்வதியும். துதிகன மகிமையில அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.